தனி ஒரு மனுஷனா எல்லாத்தையும் சாதிக்க முடியாது. ஆனா, ஒரு குழுவுடன் இணைஞ்சு செயல்பட்டோம்னா, கண்டிப்பா சாதிக்க முடியும். தி திங்க் அண்ட் க்ரோ ரிச் புத்தகத்த எழுதின நெப்போலியன் ஹில் 9வது ரூலா இதுதான் சொல்றாங்க. மாஸ்டர் மைண்ட். அதாவது, உங்க முன்னேற்றத்திற்கு உறுதுணையா இருக்கிற நபர்களோடும், நண்பர்களோடும் நீங்க பயணிக்கிறது, உங்களோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு உங்கள கொண்டு போகும்னு சொல்றாரு. உங்க வெற்றியில பங்கு எடுத்துக்கிற, உங்க சந்தோஷத்துல அவங்க சந்தோஷமா நினைக்கிறவங்க, உங்க வாழ்க்கையோட மேல்நிலைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறவங்கள உங்க கூட வச்சிங்க. உங்களோட ஆசைகளையும் உங்களோட கனவுகளையும் தடுக்கிற, அதுக்கு தடையா இருக்கிற நபர்களோட நீங்க இணைஞ்சு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த வெற்றிக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும்னு சொல்றாரு. உங்கள சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களோட லட்சியங்களுக்கும், உங்க கனவுகளுக்கும் சப்போர்ட்டா, உறுதுணையா இருக்கிறாங்களா? உங்கள மாதிரியே அவங்களும் வாழ்க்கையில சாதனை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களா? அப்படி வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஆசைப்படுற, இல்ல சாதிச்ச மக்களோட உங்க வாழ்க்கையோட ஒரு சூழ்நிலைய, நீங்க வாழும் சூழ்நிலைய உருவாக்கு. 10 வெற்றியாளர்கள் இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, 11வது வெற்றியாளர் நீங்க தான். ஒரு 10 பணக்காரர்கள் சேர்ந்து இருக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, 11வது பணக்காரர் நீங்க தான். ஸோ உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நீங்க சேர்ந்து இருக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் உங்க கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கு ஒரு ஏணிப்படி மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்க சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்கள் லட்சியங்களுக்கும் உங்கள் கனவுகளுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மாஸ்டர் மைண்ட் பீப்புளை உங்கள் கூட வச்சிங்க. வெற்றிகளுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களும் ஒரு காரணம். உங்களை சுற்றி உங்கள் கனவுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மனிதர்கள் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க.